ஹலோ, இன்றைக்கி கிளாஸில் சர்க்கிள் பற்றி பார்க்க போகிறோம். ட்ரா மெனுக்கு போங்க. அந்த புல் டவுனில் சர்க்கிள்னு ஒன்று இருக்கும், அதை ஹைலைட் பண்ணிங்கன்னா சப் மெனு வரும்னு சொல்லியிருக்கேன். ரைட் பாயிண்டிங் ஆரோ இருந்ததுன்னா அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் ஒரு சப் மெனுவாக வரும், இல்லை அதுக்கு கேஸ்கேடிங் மெனுன்னு சொல்லலாம். இதில் 3 குரூப் இருக்கா பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது, செகண்ட் ஒன்று குரூப் செப்பரேட்டர் ஒரு ஹரிசாண்டல் லைன் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் குரூப்பில் சென்டர் தெரிஞ்சதுன்னா ரேடியஸ் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சர்க்கிளை. ரெண்டாவதுல வந்து பார்த்திங்கன்னா சென்டர் அண்டு டயாமீட்டர். தேர்டு ஒன்றில் 2 பாயிண்ட் மெத்தடு. அதுக்கடுத்து ஃபோர்த்து 3 பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த ட்ராயிங்க்கு நம்ம என்னெல்லாம் வேணும். லைன் கொடுத்துருக்காங்க 1500 ஹரிசாண்டல் லைன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிங்க. ஆர்த்தோ ஆன் பண்ணிங்கவங்க 1500 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் ஒரு 1.5 மீட்டர்ஸுக்கு ஒரு லைன் வந்துடும். அண்ட் தென் மேலே ஒரு 1.2, அதாவது 1200. சரி, இங்கே 1200ன்னு எழுதுங்க. ஏன்னா நம்ம வந்து வேல்யூ வந்து மில்லிமீட்டரில் இருக்குது. ஸோ 1200 அப்படின்னு சொல்லுங்கள். போலார் ட்ராக்கிங்கில் இருந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. ஆக்சிடென்டலாக மவுஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா தப்பான ஆங்கிள் வரும். அதனால் ஆர்த்தோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா போலார் ட்ராக்கிங்னா 90 டிகிரி வரும்போது, டூல் டிப்பில் 90 வரும்போது வேல்யூ எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக தப்பான வேல்யூ வரும், ஜாமெட்ரி தப்பாக போயிடும். சரி, இப்போ திருப்பி லைனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு எல்லுன்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, என்ட்ரு அடிச்சிங்கன்னா கூட போதும். இந்த லைன் கமாண்டை ரிப்பீட் பண்ணிங்க. இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து, சரியா, இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து எனக்கு 1200 ஓகே அப்படி கொடுத்துட்றோம். ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஆஃப்செட் யூஸ் பண்ண போகிறோம். ஆஃப்செட்டில் வந்து 50 யூனிட் ஆஃப்செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனை எடுத்து இந்த சைடும், இந்த லைனை இந்த சைடும், இதை மேலேயும் ஆஃப்செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ஆஃப்செட் முடிஞ்சுங்களா? இப்போது நமக்கு இந்த லைன்ஸை இந்த இடத்துல ட்ரிம் பண்ணணும். யூஸ்வலாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ட்ரிம்னு கொடுத்துட்டு டிஆர் டபுள் என்டர் அடிப்பீங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராசிங் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, அண்ட் தென் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரிம் பண்ணிடும். வெரி குட். ஆனால் இன்னொரு ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹேண்டியாக இருக்கும். அண்டூ பண்ணிக்கோங்க. அண்டூ பண்ணிவிட்டு இப்போ வெறும் இந்த லைனை மட்டும் செலக்ட் பண்ணுங்களேன். நீங்கள் செலக்ட் பண்ண லைனை பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு கிரிப் இருக்கும், 3 கிரிப்பு. லைன்றது ஓப்பன் பாத். இல்லை ஸ்டார்ட் பாயிண்ட் 2 இருக்கும், ஸ்டார்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டு, அதுக்கடுத்து மிட் பாயிண்ட்டு. இந்த 3 இடத்துலையும் 3 கிரிப் இருக்கும். இந்த பர்டிகுலர் கிரிப்பை கிளிக் பண்ணிங்கன்னா ஹாட் கிரிப்புன்னு சொல்லுவோம். அதை இதுவரையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் இதுவரையும் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கு நிறைய சொல்லுவேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த ட்ராயிங்கை எப்படி பண்ணாலும் நம்ம அப்ரோச் பண்ணலாம். நான் நிறைய சொல்லுவேன் இதில், நல்லா கவனிங்க. ஓகே, இப்போ இந்த நடுவு இருக்க பேனல் என்ன பண்ணுவீங்க, லைன் யூஸ் பண்ணுவோம். மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து 1200 போட வேண்டாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு 50 mm வந்து ஆஃப்செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை லெஸ் பண்ணுங்கள், 1150 அப்படின்னு விடுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் நம்ம போடுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னா திரும்ப இதை அழிச்சிட போகிறோம்னு அர்த்தம். இல்லை அது சென்ட்ரல் லைனாக காமிப்போம் தேவை இருந்தால். இப்போ நம்ம அதை டெலீட் பண்ணோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணிடுங்க, ஆஃப்செட் பண்ணுங்கள். 50 யூனிட் ஆஃப்செட் பண்ணாங்க, 25 கொடுங்க போதும். ஏன் அப்படின்னா 50 ஆஃப்செட் பண்ணால் ஒரு பக்கம் மட்டும் போகும்போது அன்ஈவனாக இருக்கும், சிமெட்ரிசிட்டி இருக்காது. அதனால் தென் எரேஸ்ன்னு சொல்லி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை அழிச்சிருங்க. இவ்வளோ தான். ஓகே, இப்போ தான் முக்கியமான விஷயம். சார் லைன்லாம் ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம இருந்து சொன்னோம் இல்லையா, ஆர்த்தோ ஆன் பண்ணி ஒர்க் பண்ணுறது தானே, சின்ன குழந்தை கூட பண்ணிடுவோம் சார். ரைட்டு. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குது சார், ஒரு 3 செமி சர்க்கிள் இருக்குது. 1 2 இங்கே மொத்தம் 3 செமி சர்க்கிள் இருக்குது. 3 ஆர்க் இருக்குது. அதுக்கப்புறம் 2 சர்க்கிள் இருக்குது. இதெல்லாம் எப்படி சார் ஸ்கெட்ச் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இதை அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரையும் போட்டு, அப்புறம் ட்ரா மெனுக்கு போனீங்கன்னா சர்க்கிளில் என்ன ஆப்ஷன் இருக்குது, சென்டர் ரேடியஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக எடுத்தோடனே இந்த மிட் பாயிண்ட்டை சென்டர்னு சொல்லி இதுவரை இருக்க ரேடியஸ்ன்னு சொன்னிங்கன்னா ஒட்ட வந்துடும். இது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இது சரியான வழி இல்லை. இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணணும். ட்ரிம் பண்ணுறது ஓகே, இதை விட பெட்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் போட்டு சர்க்கிள் போடுறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிடலாம், ட்ராவில்
இந்த சர்க்கிளில் ரெண்டு ஆப்ஷன் விட்டுருங்க. சென்டர் தெரியாதனால ரேடியஸும் வேண்டாம், டயாவும் வேண்டாம். இது ரெண்டும் ஃபெயிலியர் ஆயிடும். தேர்ட் ஒன் ட்ரை பண்ணுங்கள். 2 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே பாருங்களேன், இந்த பாயிண்ட்டை இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்டையும் இந்த லைனோட எண்ட் பாயிண்ட்டையும் சொன்னால் சர்க்கிள் வந்துடுது பர்ஃபெக்டாக. அது என்ன சார் 2 பாயிண்ட்டு? இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் சொல்லும்போது சர்க்கிள் வருதுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் என்னவாக இருக்கும்? சர்க்கிளோட டயாவாக இருக்கும். அதை தான் அவன் கேட்குறான். ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், சர்க்கிள் 2 பாயிண்ட் மெத்தட் போடுங்க. 2p அப்படின்னு சொல்லிவிட்டு என்ட்ரடிங்களேன். ப்ராம்ப்ட்னா என்னன்னு இங்கே கொடுக்குறான் பாருங்கள். என்ன சொல்கிறான்? ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் எண்ட் பாயிண்ட் ஆஃப் சர்க்கிள்ஸ் டயாமீட்டர். அப்போது ரெண்டு பாயிண்ட்டை சொன்னால் சர்க்கிள் வருதுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட் என்னவாக இருக்கும்? டயாமீட்டரோட எண்ட் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதான் கேட்குறான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு இதையும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்கிறோம்? டயாமீட்டரோட ஒரு எண்ட் பாயிண்ட், அனதர் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழகாக சர்க்கிள் வந்துடும். அதே தான் என்ட்ரடிங்க 2pன்னு சொல்லுங்கள். 2pனா 2 பாயிண்ட்னு அர்த்தம். கீபோர்டில் இருந்து எப்படி எழுதுறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்டு, செகண்ட் எண்ட் பாயிண்ட் மாற்றி எடுத்துறாங்க. ஓகே, திருப்பி அகைன் 2 பாயிண்ட் மெத்தட், சர்க்கிள் 2p அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த எண்ட் பாயிண்ட்டை, அதுக்கு அடுத்து இந்த எண்ட் பாயிண்ட். பர்ஃபெக்டாக வந்துருச்சா? நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். டிஆர்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து இப்படி கிராசிங் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னது? கமாண்ட் லைனை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிங்க. இந்த ரெண்டாவது லைன் செட்டிங்னு வரும். அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கலன்னா நீங்கள் படிக்க முடியாதுன்னு வெரி ஃபஸ்ட் கிளாஸே சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள் என்ன வருதுன்னு. கரண்ட் செட்டிங், ப்ரொஜெக்ஷன் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வர ரெண்டு முக்கியமான வார்த்தை. எட்ஜ் இஸ் ஈக்குவல் டு நன். அதுக்கு அடுத்து என்ன இருக்கான்? மோடு ஸ்டாண்டர்ட்னு இருக்கணும் கம்பல்சரியாக. அப்படி மாற்றோம்னா இங்கே இந்த இடத்துல மோடுன்னு சொல்லுங்கள். இங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, குயிக் அண்ட் ஸ்டாண்டர்ட்னா. நம்ம ஸ்டாண்டர்டு எடுத்துருக்கோம். அப்படியே என்ன பண்ணுங்க, இதை பூரா செலக்ட் பண்ணுங்கள். இதை பூரா கட்டிங் எட்ஜுன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஜூம் பண்ணிங்கன்னா இங்கே தெரியும். ஜூம் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது? வீல் மவுஸ் இருக்கு இல்லையா, அந்த மவுஸை ஸ்க்ரால் பண்ணுங்கள். மிடில் மவுஸ் பட்டன்னு சொல்லுவோம். அதை ஸ்க்ரால் பண்ணுங்கள். தன்னால் என்ன ஆகிடும்? நமக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ண முடியும். இதை எரேஸ் பண்ணிடுங்க. சரியா? சூப்பர் சார். இப்போ என்ன இருக்குது? 2 3 செமி சர்க்கிள் போட்டிருக்கோம் 2 பாயிண்ட் மெத்தடில். மறந்துடாதீங்க, இந்த மூணுமே எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கோம்? 2 பாயிண்ட். சரி, இது அவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேணாம். இங்கே பாருங்களேன் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் சார். கமாண்ட் 9 கமாண்ட் லைனை நான் ஹைட் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் 9 சொல்லி வேணும்னு தான் பண்ணுறேன். இப்போ ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ குயிக்காக அந்த செமி சர்க்கிள் போடுறேன்னு பாருங்கள். இது என்ன கமாண்ட் சார்? மோஸ்ட் வெர்சடைல் கமாண்ட். ஆட்டோகேடில் அதிகப்படியாக யூஸ் பண்ண கமாண்டில் இதுவும் ஒன்று. என்னது அப்படி? கண்ட்ரோல் 9 சொன்னிங்கன்னா திரும்பி கமாண்ட் லைன் வரும். அதில் நான் என்ன கமாண்ட் எழுதுனேன்னு தெரியாது, ஏன்னா அந்த 3 லைன் தான் ஹைட் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணுன்னா என்ன சொன்னேன்? F2 தட்டலான்னு சொன்னோன்னா இந்த F2 தட்டினோடனே என்ன வரும்? டெக்ஸ்ட் விண்டோ வந்துடும். இந்த டெக்ஸ்ட் விண்டோவில் கடைசியாக என்னெல்லாம் பண்ணேன்னு பாருங்கள். கடைசியாக யூஸ் பண்ண கமாண்ட் என்னது? ஃபில்லட். இந்த ஃபில்லட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபில்லட் கமாண்டை வச்சு 2 பேரலல் லைனை தொட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செமி சர்க்கிள் வரும். தெளிவாயிட்டிங்களா? திருப்பி இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஆஃப்செட் சொல்லுவோம் 50 அப்படி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஆர்க்கையும் மேலே இது ரெண்டையும் இதை கீழேயும் ஆஃப்செட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ட்ரிம் சொல்லுங்கள். மோடு ஸ்டாண்டர்ட் மோடுன்னு இருக்குது, இப்படி செலக்ட் பண்ண அலோவ் பண்ணோம். இதையும் ட்ரிம் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டையும் ட்ரிம் பண்ணுங்க. ஜூம் பண்ணுங்கள். இதையும் ட்ரிம் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி ட்ரிம் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ராஜா சார். சூப்பர். இப்போ என்னென்ன பார்த்தோம்? 2 பாயிண்ட் மெத்தட் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நமக்கு என்ன தெரியும்? சென்டர் ரேடியஸு, சென்டர் டயாமீட்டர் தெரியும். என்ன சார் இருக்குது? இருக்கு பாருங்கள். இது என்னது? சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு ஏதாவது சென்டர் பாயிண்ட் ஏதாவது சொல்ல முடியுமா? ரேடியஸு தெரியாது. சென்டர் ரேடியஸ், சென்டர் டயா, எதுவும் 2 பாயிண்ட் எதுவுமே ஒர்க் ஆகாது. நல்லா கவனிச்சிங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். என்ன சார், இங்கே ஒரு ஆர்க் இருக்கா, 2வது ஆர்க் இங்கே இருக்கா, 3வது ஆர்க் இருக்குது. இந்த 3 ஆர்க்கையும் தொட்டுட்டு இந்த சர்க்கிள் இருக்குது. நான் சொல்கிற வார்த்தையை விளங்கிக்கோங்க. எக்ஸிஸ்டிங் ஆர்க் 3ஐயும் தொட்டுட்டு போகுது. அதாவது இந்த 3 ஆர்க்குக்கும் டேஞ்சண்ட்டாக ஒரு ஆர்க்கை க்ரியேட் பண்ணோம் AutoCAD. அதால் முடியும்.
ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது சர்க்கிளில் இங்கே எழுதாதீங்க, கமாண்ட் லைனில் அதை பண்ண முடியாது. வேறு என்ன சார் பண்ணோம்? மெனு பாருக்கு தான் போகணும். நல்லா கவனிங்க, திருப்பியும் சொல்கிறேன். இந்த டேஞ்சன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது சர்க்கிளில். எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் 3 லைன் இல்லைன்னா 3 ஆர்க்கு, அதுக்கு டேஞ்சண்ட்டாக நம்ம ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணோம்னா எங்கே வரணும்? ட்ராவில், சர்க்கிளில், அதுக்கு அடுத்து டேன் ரேடியஸ், டேன் சொல்லுங்க. இந்த டேன் சொல்லும்போது இது எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? சர்க்கிள் வந்துடும். வெரி குட். இதை ஆஃப்செட் பண்ணிவிட்டு முடிச்சு விட்ருலாம். ட்ரா டூல் பாருக்கு போங்க, சர்க்கிளுக்கு போங்க. அந்த சர்க்கிளில் லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை விட்ருங்க. அதுக்கு மேலே இருக்குல்ல டேன் ரேடியஸ். ஓகே, புரியுது இல்லையா? இந்த 2 லைனுக்கு டேஞ்சண்ட்டாகவும் ரேடியஸ் 150 வச்சு இந்த சர்க்கிள் வரும். திருப்பி சர்க்கிள்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இங்கே வந்து என்னென்னோ டேன் ரேடியஸ் டீன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். இங்கே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக்கு, ரேடியஸ் 150. அதே தான் இங்கேயும் டேன் ரேடியஸ் சர்க்கிளில் டேன் ரேடியஸ் மெத்தடு CT. இந்த 2 பாயிண்ட்டை தொட்டுட்டு 150ன்னு எழுதுங்க. எக்ஸாக்டாக நமக்கு வேணுங்கிற வந்துடும். அப்புறம் ட்ரிம் சொல்லி இதை பூரா செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதுவும் கிராஸ் பண்ணுறோம். சர்க்கிளில் 6 ஆப்ஷன் நம்ம நடத்திட்டோம். தேங்க்யூ.